Hi all, welcome to GKS Academy. So, இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து 28 ஆகஸ்டோடைய கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெஜிஸ்டர்டு போஸ்டல் சர்வீஸ் அப்படின்றது எப்போ இருந்து ஸ்டாப் பண்ண போகிறாங்க அப்படின்னா செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து நிறுத்த போகிறாங்க. சரிங்களா? பதிவஞ்சல் சேவை நிறுத்தம் அப்படின்றது எந்த தேதியிலேருந்து ஆரம்பிக்க போகுது அப்படின்னா செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து பதிவஞ்சல் சேவை அப்படின்றத ஸ்டாப் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு பதிலாக என்ன கொண்டு வராங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விரைவு அஞ்சல் சேவையுடைய இந்த பதிவஞ்சல் சேவை அப்படின்றத இணைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. சரிங்களாப்பா? ஸ்பீட் போஸ்ட் கூட இந்த ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் சர்வீஸ் அப்படின்றத ஜாயின் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நேபாள் இன் ஐபிசிஏ. ஓகேங்களா? ஸோ இந்த ஐபிசிஏ அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் பிக் கேட்ஸ் அலையன்ஸ் அப்படின்றது தான். சரிங்களா? ஸோ இந்த இன்டர்நேஷனல் பிக் கேட்ஸ் அலையன்ஸில் புதுசாக இணைந்திருக்கக்கூடிய நாடு எந்த நாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நேபாள் அப்படின்றது தான் வந்து இணைஞ்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஐபிசிஏ அப்படின்றது எதற்கான ஒரு கூட்டணி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 7 பெரும்பூனை இனங்களினுடைய பாதுகாப்பதில் கவனம் செலுத்துறதுக்கு 90க்கும் மேற்பட்ட நாடுகளினுடைய கூட்டமைப்பு தான் இந்த ஐபிசிஏ அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இந்த ஐபிசிஏ அப்படின்ற கூட்டணியை எந்த நாடு தொடங்கியது அப்படின்னா இந்தியா தான் வந்து தொடங்கியிருப்பாங்க. சரிங்களா? இந்த ஐபிசிஏ கூட்டணியை வந்து யார் தொடங்கியிருப்பாங்க அப்படின்னா இந்தியா தான் வந்து தொடங்கியிருப்பாங்க. ஸோ இந்தியா வந்து எந்த வருஷம் இந்த ஐபிசிஏ கூட்டணியை தொடங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2023 இந்தியா தொடங்கியிருப்பாங்க இந்த ஐபிசிஏ கூட்டணி அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்மார்ட் சிட்டிஸ் இன் தி வேர்ல்ட் ஃபார் 2025 அப்படின்றது ஒரு ரிப்போர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 2025ஆம் ஆண்டிற்கான உலகின் சீர்மிகு நகரங்கள் அப்படின்ற ஒரு பட்டியல் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பட்டியல் வெளியிட்டது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சர்வதேச மேலாண்மை மேம்பாட்டு நிறுவனம் தான் இந்த பட்டியல் அப்படின்றத தயார் பண்ணி வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களாப்பா? சர்வதேச மேலாண்மை மேம்பாட்டு நிறுவனம் தான் வந்து இந்த பட்டியல் வந்து தயார் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து முதல் இடத்துல இருக்கக்கூடிய சிட்டி எந்த நகரம் வந்து முதல் இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சூரிச் அப்படின்றது தான் வந்து முதல் இடத்துல இருக்குது. 2025ஆம் ஆண்டிற்கான உலகின் சீர்மிகு நகரங்களில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கக்கூடியது சூரிச் அப்படின்றது இருக்குது. ஓகேவா? 2வது பிளேஸில் எந்த 2 நகரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஓஸ்லோவும் ஜெனீவாவும் இருக்குது. ஓஸ்லோ அண்டு ஜெனீவா. ஸோ இந்த 2 நகரங்களுமே வந்து 2வது இடத்துல இருக்கக்கூடியது. ஓகேவா? இந்த கணக்கெடுப்பில் இந்த பட்டியலில் இந்தியாவிலேருந்து எந்த நகரம் இடம்பெற்றிருக்குது அப்படின்னா ஸோ நிறைய நகரங்கள் இடம்பெற்றிருக்குது. ஸோ இந்தியாவிலேருந்து முதல்ல இடம்பெறக்கூடிய நகரம் என்ன அப்படின்னா 104வது இடத்துல இருக்கக்கூடியது எந்த நகரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டெல்லி தான் வந்து இருக்குது. சரிங்களா? 104வது இடத்துல இந்தியாவிலேருந்து இருக்கக்கூடிய ஒரு நகரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டெல்லி நகரம் அப்படின்றது இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டூரண்ட் கோப் 2025 அப்படின்றத யார் வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நார்த் ஈஸ்ட் யுனைடெட் ஃபுட்பால் கிளப் அப்படின்றவங்க தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து 2வது முறை அப்படின்றத வின் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? டூரண்ட் கோப்பை அப்படின்றது 2025 எந்த அணி வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நார்த் ஈஸ்ட் யுனைடெட் கால்பந்து கிளப் அப்படின்னு தான் வந்து தொடர்ந்து 2வது ஆண்டாக இந்த டூரண்ட் கோப்பை அப்படின்றத வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது எத்தனாவது டூரண்ட் கோப்பை போட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 134வது டூரண்ட் கப். அது 134வது போட்டி. இந்த போட்டி வந்து எங்கே நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. ஸோ கொல்கத்தாவில் நடந்திருக்கும். ஸோ கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய விவேகானந்தா யூபா பாரதி கிளிரங்கன் அரங்கில் தான் வந்து இந்த டூரண்ட் கோப்பை 134வது டூரண்ட் கோப்பை போட்டி அப்படின்றது நடந்திருக்கும். சரிங்களா? ஸோ இந்த டூரண்ட் கோப்பையை பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆசியாவினுடைய பழமையான கால்பந்து போட்டி அப்படின்றது என்னது அப்படின்னா இந்த டூரண்ட் கோப்பை போட்டி தான். ஓகேங்களாப்பா? இந்த டூரண்ட் கோப்பை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆசியாவினுடைய பழமையான கால்பந்து போட்டி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 10 யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் கேவ்ஸ் அரவுண்ட் தி வேர்ல்டு அப்படின்றத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கக்கூடியது எந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய கேவ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மமூத் கேவ் அப்படின்றது தான். ஸோ இந்த மமூத் கேவ் நேஷனல் பார்க் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா யூஎஸ்ஏல இருக்கக்கூடியது. சரிங்களா? இதான் வந்து இருக்கிறதுலே வந்து வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் கேவ் சிஸ்டம் அப்படின்றத நமக்கு ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களாப்பா? உலகம் முழுவதும் உள்ள 10 யுனெஸ்கோ உலக பாரம்பரிய குகைகள் அப்படின்றதுல முதல் இடத்துல இருக்கக்கூடியது எந்த குகை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மாமத் குகை தேசிய பூங்கா தான் வந்து உலகினுடைய மிக நீளமான குகை அமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ இந்த 10 இடங்களில் இந்தியாவிலேருந்து எந்தெந்த குகைகள்லாம் வந்து இடம்பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எலிபெண்டா, அஜந்தா மற்றும் எல்லோரா. எலிபெண்டா,
அஜந்தா அண்ட் தென் எல்லோரா. ஸோ இந்த 3 குகைகள் வந்து அந்த டாப் 10 அப்படின்றதுல இந்தியாவிலேருந்து இடம்பெற்றிருக்கக்கூடிய குகைகள். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னா ஸோ மறக்காமல் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஆல். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.